இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக 9 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர் நேரு. அவரது மனைவி கமலா நேரு காச நோயால் பாதிக்கப்பட்ட போதும் அவரை உடன் இருந்து கவனித்துக் கொள்ள முடியாத நிலை நேருவிற்கு ஏற்பட்டது. நேரு அவரது மகள் இந்திராவிற்கு அனுப்பிய பெரும்பாலான கடிதங்கள் சிறையிலிருந்து எழுதப்பட்டவைதான். லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு டாட்டர் என்ற பெயரில் அது புத்தகமாக வெளிவந்தது. தன்னுடைய சுயசரிதையையும் சிறையில் இருந்தபடியேதான் நேரு எழுதினார். நேருவை மிக கடுமையாக விமர்சிக்கும் யாருக்கும் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்களிப்பு குறித்த சந்தேகங்கள் எழ வாய்ப்பில்லாத நிலையில்தான் அவரது ஆட்சி காலத்தின் மீதான பார்வை முக்கியமானதாகிறது. இந்தியா இன்று இருக்கும் நிலைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நேருவின் ஆட்சி காலம்தான் காரணமாக அமைந்திருக்கிறது. நேருவின் ஆட்சி காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்கு முன் நேரு பிரதமராகும் போது இந்தியா எப்படி இருந்தது என்பதை பார்ப்பது அவசியமாகிறது. சுதந்திரம் நம்முடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றிவிடும் என்ற நம்பிக்கை இந்தியர்களிடம் இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்ததை புரிந்து கொள்ளும் நிலையில் இந்திய மக்கள் இல்லை. இந்திய சுதந்திரம் மிக சாதாரணமாக கிடைக்கவில்லை. ஒரு தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுவும் மிகவும் கடுமையான முறையில் அந்த பிரிவினை நடந்தேறியிருந்தது. 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அவர்களின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட கோடு ஒரு நாட்டை 2 நாடாக பிரித்திருந்தது. ஒட்டுமொத்தமாக 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றியிருந்தனர். உலக சரித்திரத்தின் மிகப்பெரிய இடப்பெயர்வாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்தியாவை தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் சுரண்டியிருந்தது. தனது காலனி நாடுகளில் பிரிட்டிஷ் அதிகம் சுரண்டுவது இந்தியாவைத்தான் என பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் 19ஆம் நூற்றாண்டிலேயே தாதாபாய் நவ்ரோஜி குற்றம் சாட்டினார். சுதந்திரம் கிடைப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் பெரும் பஞ்சத்தால் இந்தியா பாதிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு இடர்களுக்கு பின் கிடைத்த சுதந்திரம்தான் தங்கள் வாழ்வை மாற்றப்போகிறது என இந்திய மக்கள் கனவு கண்டனர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்ற கனவை தவிர வேறு எதுவும் இல்லாத இளைஞனை போன்று தோற்றமளித்த இந்தியாவிற்குத்தான் நேரு தலைமையேற்றார். இந்திய மக்களுக்கு இருந்ததை விட அதிகமான கனவுகள் இந்திய மக்களுக்கு தலைமையேற்ற நேருவிற்கு இருந்தது. சுதந்திரம் கிடைத்த அன்று அரசியலமைப்பு சபையில் நேரு பேசிய பேச்சு அது வெளிப்பட்டது. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா சுதந்திரத்திற்காக விழித்திருக்கிறது. ஒரு வரலாறு முடிவடைந்து மற்றொரு வரலாறு தொடங்கும் தருணங்கள் அரிதாகவே வரும். பன்னெடுங்காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு தேசத்தின் ஆன்மா தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. நமக்கான பல சாதனைகளும் இலக்குகளும் தயாராக இருக்கின்றன. அதனை அடைவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நேரு. மேலும் இந்தியாவிற்கான கனவுகள் ஒட்டுமொத்த உலகத்திற்கான கனவுகள் என்றதோடு கண்ணீர் இருக்கும் வரை நமக்கான கடமைகளும் இருக்கும் என தன்னுடைய உரையை முடித்தார். நேருவின் கனவுகளில் முக்கியமானது இந்தியாவை நவீனத்துவம் செய்வது. பல்வேறு கனவுகளோடு இருந்த நேருவிற்கு முன்னர் பல சவால்கள் காத்திருந்தன. உலகின் பல நாடுகள் கிடைத்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதில் தோல்வியடைந்திருக்கின்றன. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தால் அப்படி ஒரு நிலைதான் ஏற்படும் என்ற எண்ணம் உலகின் பல நாடுகளுக்கும் இருந்தது. சுதந்திரம் கிடைத்தாலும் இந்தியாவை ஆளும் திறமை இந்தியர்களுக்கு கிடையாது என ஹிட்லர் ஒருமுறை விமர்சித்திருந்தார். உலக நாடுகளின் எதிர்பார்ப்பை சாத்தியப்படுத்த தேவையான அத்தனை காரணங்களையும் இந்தியா தன்னகத்தே கொண்டிருந்தது. இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தனர். ஏறத்தாழ 80% மக்கள் படிப்பறிவற்றவர்கள். 1947 இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 30 மட்டுமே. ஆனால் இந்தியா பல துண்டுகளாக சிதறும் என்ற உலக நாடுகளின் நம்பிக்கையை எல்லாம் நேரு பொய்யாக்கினார். நேருவின் இந்தியா தேர்தல் ஜனநாயகத்தை தனது பாதையாக தேர்ந்தெடுத்தது. இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற நேருவின் முடிவு மிகவும் தைரியமானது. அதுவும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பது என்றும் நேரு முடிவு செய்தார். ஒரு அரசியல் தலைவரின் முடிவு விமர்சனத்திற்குள்ளாகலாம். ஆனால் நேருவின் முடிவு கேலிக்குள்ளானது. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷார் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை திட்டம் இந்தியாவிற்கு பொருந்தாது என்ற கருத்தை தெரிவித்தனர்.
இந்தியர்களுக்கு நாட்டை ஆள தெரியாது என்ற கருத்தின் நீட்சியாக அது வெளிப்பட்டது. பிரிட்டிஷாரிடம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. அனைவருக்கும் வாக்குரிமை என்ற திட்டத்தை வலதுசாரிகள் மிக கடுமையாக எதிர்த்தனர். அதனை எதிர்த்த குரல்களில் மிகவும் முக்கியமானது RSSனுடையது. அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்தின் தோல்வியை தனது வாழ்நாளிலேயே நேரு பார்த்து விடுவார் என RSSின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசரில் எழுதப்பட்டது. அந்த எதிர்ப்புகளுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்திய சமூக அமைப்புகள் அந்த எதிர்ப்புகளை நியாயப்படுத்தின. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 80%க்கும் அதிகமான மக்கள் படிப்பறிவில்லாமல் இருந்த இந்திய சமூகம் 2000 ஆண்டுகளாக சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்திய மக்களில் பலருக்கும் ஓட்டு என்றால் என்னவென்றே தெரியாது. இந்தியாவின் 17 கோடியே 60 லட்சம் வாக்காளர்களில் 8 கோடி பேர் பெண்கள். தங்கள் பெயரை சொல்ல தயங்கியதால் 28 லட்சம் பெண்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தன. 1951ஆம் ஆண்டு நவம்பர் 25 அன்று வானொலியில் உரையாற்றிய பிரதமர் நேரு இந்திய தேர்தலின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொன்னார். இந்திய துணைக்கண்டத்தை ஜனநாயக வடிவமாக்கும் பொறுப்பை நேரு சுகுமார் சென்னிடம் ஒப்படைத்தார். நேருவின் நம்பிக்கையை சுகுமார் சென்னும் இந்திய மக்களும் காப்பாற்றினர். வெற்றிகரமாக தேர்தல் நடந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வாக்குச்சாவடிகளில் காத்திருந்து வாக்களித்தார்கள். குறிப்பாக பெண்கள் ஆர்வமாக வாக்களித்தார்கள். கிராமப்புற ஆண்களும் பெண்களும் காத்திருந்து வாக்களித்ததாகவும், முஸ்லிம் பெண்கள் வாக்களிக்க தனி வாக்குச்சாவடிகள் இருந்ததாகவும் சென்னை மாகாணத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் பதிவு செய்திருந்தார். நேருவின் நம்பிக்கையை இந்திய மக்கள் காப்பாற்றி இருந்தது போல நேருவும் இந்திய மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றியிருந்தார். இந்திய தேசிய காங்கிரசுக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தனர். நேரு தேர்தல் ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்தியது சாதனை என குறிப்பிடுவதற்கு காரணம் இந்தியாவின் முதல் பொது தேர்தலிலேயே இருந்தது. பெயரை சொல்ல தயங்கியதால் லட்சக்கணக்கான பெண்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தன. இந்திய சமூகம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளினால் மட்டுமல்லாமல் பெண்ணடிமைத்தனத்திலும் ஊறிப்போயிருந்தது. அவற்றை மீறித்தான் கோடிக்கணக்கான இந்தியர்களோடு இணைந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியாவை மாற்றினார் நேரு. அவர் நினைத்திருந்தால் இந்தியாவின் சர்வாதிகாரியாக தன்னை மாற்றியிருக்க முடியும். சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாமல் பல தேசங்கள் சிதறுண்டு போனதற்கு காரணம் சர்வாதிகாரம்தான். நேரு என்ற ஜனநாயகவாதியின் தேவையை இந்தியா அந்த புள்ளியிலிருந்துதான் அணுகியது. 1961ஆம் ஆண்டு அமெரிக்க பத்திரிகையாளர் நார்மன் கசின்ஸுக்கு நேரு அளித்த பேட்டியில் இந்தியாவிற்கு தான் ஜனநாயகத்தை விட்டு செல்வதாக தெரிவித்தார். 40 கோடி மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளும் வகையில் இந்தியாவை வடிவமைத்ததுதான் தன்னுடைய சாதனை என்றும் நார்மனுக்கு பதிலளித்தார் நேரு. அதுதான் உண்மையும் கூட. நேருவை கிரிமினல் என்று விமர்சிப்பவர்களும் கூட நேரு உருவாக்கிய ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். தேர்தல் அமைப்பை வெற்றிகரமாக செயல்படுத்த சுகுமார் சென்னை தேர்ந்தெடுத்ததைப் போல இந்தியாவை பல துறைகளில் மேம்படுத்த மாற்று கருத்து உள்ளவர்களுடனும் நேரு இணைந்து செயல்பட்டார். நேரு அமைத்த முதல் அமைச்சரவையில் இது விளங்கும். தற்போதைய பாஜகவின் முந்தைய வெர்ஷனான பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கிய ஷியாம பிரசாத் முகர்ஜியும் காங்கிரசின் கொள்கைகளோடு அதிகம் முரண்பட்ட அம்பேத்கரும் நேருவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அரசியல் சட்ட வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதும் அப்படித்தான். இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசாக கட்டமைக்கப்பட்டதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பங்குதான் அடிப்படையானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசிடம் அதிக அதிகாரங்களை குவிப்பது போல் உருவாக்கப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது காங்கிரஸ் கட்சி மாகாண சுயாட்சி குறித்து கோரிக்கை எழுப்பியிருந்தது. 1945இல் காங்கிரஸ் கட்சியால் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் மத்தியில் அமையவிருக்கும் அரசு குறைவான அதிகாரங்கள் கொண்டதாக அமையும் என்றும் மாகாண அரசுகளுக்கு அதிக அதிகாரங்கள் தரப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 1947இல் அரசியல் நிர்ணய சபையில் நேரு பேசும்போது ரெசிடியரி பவர்ஸ் என்று அழைக்கப்படும் எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். ஆனால் அரசியல் சட்டம் இயற்றப்படும் போது
அந்த உறுதிமொழிகள் மீறப்பட்டிருந்தன. மாநில அரசுகள் புகழ்வாய்ந்த ஜில்லா போர்டுகளாக இருக்கப் போகின்றன என அதிகார குவிப்பு குறித்து அரசியல் நிர்ணய சபையிலேயே விமர்சித்தார் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த மெஹபூப் அலி பெய்க் சாஹிப். ஆனால் அதிகார குவிப்பை அப்போது நாடு இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற கருத்தை சில வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர். சுதந்திரமடைந்த புதிதில் இந்தியாவில் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவியது. இந்தியாவின் பல பகுதிகள் பிரிவினை கொடூரத்தின் காயங்களை தடவிக் கொண்டிருந்தன. இன்னும் பல பிரிவினைவாத குரல்கள் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருந்தன. அந்த குரல்களின் ஊடேதான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. வெளிப்படையாக சொன்னால் தேசம் இன்னும் ஒரு பிரிவினையை சந்தித்துவிடக் கூடாது என்ற பயத்தின் ஊடேதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. அந்த பயத்தின் விளைவாகத்தான் மிதமிஞ்சிய அதிகாரங்கள் மத்தியில் குவிக்கப்பட்டன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் சிறையிலிருந்து தனது மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதியதைப் போல் சுதந்திரத்திற்கு பின்னர் 15 நாட்களுக்கு ஒருமுறை மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுவதை வழக்கமாக வைத்திருந்தார் நேரு. 1949ஆம் ஆண்டு அயோத்தி பிரச்சனை முதல் முறையாக விஸ்வரூபம் எடுத்தபோது மசூதிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளை அகற்றுமாறு உத்தரப்பிரதேச முதல்வர் ஜிபி பந்துக்கு உத்தரவிட்ட நேரு, உத்தரப்பிரதேசத்தில் உருவாகியிருக்கும் மோசமான முன்னுதாரணத்தின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் எனவும் எச்சரித்தார். 1950 ஏப்ரல் 17 அன்று ஜிபி பந்துக்கு எழுதிய கடிதத்தில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் குரல் தனக்கு அந்நியமாகி இருப்பதாகவும் மதவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அத்தோடு தனக்கு இருக்கும் மற்ற அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு இதனை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் எனவும் எச்சரித்தார். மத்திய அரசிடம் அதிகாரங்களை குவித்தாலும் அதிகார பகிர்வுக்கான சில நடவடிக்கைகளையும் நேரு எடுத்திருக்கிறார். கடைக்கோடி குடிமகனுக்கும் அதிகாரம் செல்லும் வகையில் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டார். பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறுவார்கள் என நேரு நினைத்தார். நேரு மறைந்து நீண்ட நாட்களுக்கு பின்னர் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் அதற்கான விதை நேருவால் போடப்பட்டதுதான். இந்தியாவை ஜனநாயகப்படுத்தும் நேருவின் முயற்சிகளின் ஒரு அங்கமாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக தேசம் என்பதோடு இந்தியாவை அறிவியல் ரீதியாக ஒரு விஞ்ஞான தேசமாக கட்டமைக்க வேண்டும் என்ற அவா நேருவிற்கு இருந்தது. அணுசக்தி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி போன்றவற்றில் இந்தியா அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என விரும்பினார் நேரு. இந்திய கிராம அமைப்புகள் நிலப்பிரபுத்துவ அமைப்பை வளர்க்கின்றன என்ற எண்ணம் நேருவிற்கு இருந்தது. ஏறுழும் மனிதனை வானில் வைத்து பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்டிருக்கும் அவனுக்கும் அவனோடு இருக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என கேள்வி எழுப்பிய நேரு இந்தியாவை நவீன தேசமாக கட்டமைக்க முயன்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் நேரு தன் வசம் வைத்திருந்த துறைகள் அவரது கனவுகளை விளக்குவது போல் இருந்தன. அறிவியல் ஆராய்ச்சி, வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் விவகாரங்கள் துறைகளை தன்வசம் வைத்திருந்தார் நேரு. அவரது ஆட்சி காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அணுகுண்டு தாக்குதலினால் முடிவுக்கு வந்த ஒரு போருக்கு பின்னர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது. இந்தியா அணுசக்தியை ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்தும் என முடிவெடுக்கப்பட்டது. ஆட்டம் ஃபார் பீஸ் என்பதே இந்தியாவின் கொள்கை என அறிவிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு அணுசக்தி சட்டம் உருவாக்கப்பட்டது. ஹோமி ஜஹாங்கீர் பாபா தலைமையிலான அணுசக்தி ஆணையம் ஆராய்ச்சிகளை மேற்பார்வை செய்தது. 1954ஆம் ஆண்டு மும்பையை தலைமையிடமாக கொண்டு பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் அணு ஆராய்ச்சி துறை உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மும்பை, ஹைதராபாத், கல்பாக்கம், இந்தூர் ஆகிய இடங்களில் அணு ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்தியாவை ஏழ்மையிலிருந்து மீட்க சோவியத்தில் ஜோசப் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய 5 ஆண்டு திட்டங்களை கையில் எடுத்தார் நேரு. தொழில்துறையில் நேருவின் 5 ஆண்டு திட்டங்கள் நல்ல பலனை தந்தன. 1947ஆம் ஆண்டு 0.72% இருந்த இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5 ஆண்டு திட்டங்களினால் ஆண்டுக்கு 4% அளவிற்கு அதிகரித்தன. அதேபோல் 1947ஆம் ஆண்டு இந்திய தொழில்துறையின் 90% தளவாடங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகின. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது குறைய தொடங்கியது. 1974ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்திய தொழில்துறை தளவாடங்களில் 9% மட்டுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானதாக இருந்தன. சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் கடுமையான உணவு பஞ்சமும் நிலவியது.
விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இந்தியா உணவு பற்றாக்குறையை சமாளிக்க மற்ற நாடுகளிலிருந்து உணவை இறக்குமதி செய்தது. 1947 1953 வரையிலான காலகட்டத்தில் 14 டன் உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டன. உணவு தேவையை சரி செய்ய விவசாயத்துறை சீர்திருத்தங்கள் தேவை என்பதை நேரு உணர்ந்திருந்தார். சோவியத் யூனியனின் 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்திய போதும் சோவியத்தில் பண்ணையார்களிடமிருந்த நிலங்கள் கட்டாயமாக பறிக்கப்பட்ட முறையை இந்தியாவில் நேரு பின்பற்றவில்லை. ஜமீன்தாரி முறையை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நேருவிற்கு இருந்தாலும் அவர் அதனை கட்டாயமான முறையில் செய்ய விரும்பவில்லை. இந்திய விவசாயத்துறையில் நேரு தான் நினைத்த மாற்றங்களை செய்ய முடியாததற்கு அதுவும் ஒரு காரணம். ஆனாலும் அரசின் மானியங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகள் காக்கப்பட்டனர். விவசாயத்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகளையும் நேரு கையில் எடுத்தார். உணவு தேவைகளை இந்தியா பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் பாரம்பரிய விவசாய முறைகளிலிருந்து விலக வேண்டும் என்று நேரு முடிவெடுத்தார். விவசாயத்துறை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் ஊக்கப்படுத்தப்பட்டன. மின்சாரம், நவீன கருவிகள் மற்றும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டன. நேருவின் விவசாய சீர்திருத்தங்கள் பலனளித்தன. 1951 1965 வரையிலான காலகட்டத்தில் இந்திய விவசாய உற்பத்தி ஆண்டுக்கு 3% அளவிற்கு அதிகரித்து வந்தது. 1970களில் இந்தியாவின் உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்த பசுமை புரட்சிக்கான அடித்தளம் நேருவின் காலகட்டத்திலேயே போடப்பட்டது. நேரு தன் வசம் வைத்திருந்த வெளியுறவுத்துறையையும் காமன்வெல்த் உறவுகளையும் ஒரே துறையாகத்தான் கணக்கில் கொள்ள வேண்டும். புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவை சர்வதேச அரங்கில் நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் நேருவிற்கு இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்தியாவைப் போலவே இன்னும் பல நாடுகள் புதிதாக சுதந்திரம் பெற்றிருந்தன. தன்னுடைய உரையில் நம்முடைய கனவுகள் இந்தியாவிற்கானதாக மட்டுமில்லாமல் உலகத்திற்கானதாக இருக்க வேண்டும் என நேரு பேசியதை நிரூபிப்பது போல அவருடைய வெளியுறவு கொள்கைகள் உலகின் பல நாடுகளுக்கு வழிகாட்டுவது போல் அமைந்தன. உலகின் இருபெரும் வல்லரசுகளான அமெரிக்கா, சோவியத்தின் பின்னால் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் திரண்ட போது நேரு அணிசேராமை கொள்கையை உலகிற்கு அளித்தார். 3ஆம் உலக நாடுகள் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. அதேபோல் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளின் அமைப்பான காமன்வெல்த் அமைப்பிலும் இந்தியா முக்கிய உறுப்பினராக இருந்தது. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் மாற்றாக அணிசேரா நாடுகள் அமைப்பை உருவாக்கினாலும் அந்த இரு நாடுகளோடும் இந்தியா நட்புறவை பேணியது. அமெரிக்காவிற்கும் சோவியத்திற்கும் நேரு சென்ற பயணங்கள் அதனை உணர்த்தின. இரு நாட்டு தலைவர்கள் இடையேயும் நேரு செல்வாக்கு பெற்றவராக விளங்கினார். 1949ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்ற நேருவிற்கு மிக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொழிலாளர்கள், முதலாளிகள், குடியரசுக் கட்சியினர், ஜனநாயக கட்சியினர் என எந்த பேதமும் இல்லாமல் எல்லா தரப்பினராலும் நேரு கொண்டாடப்பட்டார். அமெரிக்காவின் பல நகரங்களில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை குறித்து நேரு உரையாற்றினார். அதேபோல் சோவியத் பயணத்தின் போதும் நேரு வெகு விமர்சையாக வரவேற்கப்பட்டார். சோவியத் மாதிரி வளர்ச்சியை இந்தியாவில் செயல்படுத்தி கொண்டிருந்த நேருவிற்கு சோவியத் மக்கள் மிகச் சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர். மாஸ்கோ பல்கலைக்கழக மாணவர்கள் பெருவாரியாக திரண்டு நேருவை வரவேற்றனர். பின்னாளில் சோவியத் அதிபராக இருந்த மிகைல் கார்பச்சேவ் அப்போது மாஸ்கோ பல்கலைக்கழக மாணவராக இருந்தார். நேரு தனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து கார்பச்சேவ் பதிவு செய்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு மீது அதிக விமர்சனங்கள் வைக்கப்படுவதற்கு அவரது வெளியுறவு கொள்கைகளும் ஒரு காரணம். காஷ்மீர் விவகாரத்திலும் சீனாவுடனான உறவிலும் நேரு மிக கடுமையான தவறுகளை செய்ததாக விமர்சிக்கப்படுகிறார். இந்திய பிரிவினையின் போது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த சமஸ்தானங்கள் இந்திய யூனியன் அல்லது பாகிஸ்தான் யூனியன் ஆகிய 2 நாடுகளில் தாங்கள் விரும்பும் நாட்டோடு இணைந்து கொள்ளலாம் என்ற உரிமை வழங்கப்பட்டது. தனித்து இருக்க விரும்பிய காஷ்மீரை பாகிஸ்தான் கைப்பற்ற முனைந்தது. பாகிஸ்தானின் தூண்டுதலினால் காஷ்மீர் மீது பழங்குடியின மக்கள் படையெடுத்தனர். சில நிபந்தனைகளுடன் காஷ்மீரை தன்னோடு இணைத்துக் கொண்ட இந்தியா காஷ்மீரை காப்பாற்ற தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி வைத்தது. காஷ்மீர் மீதான படையெடுப்பை நேரு ஐநா சபைக்கு எடுத்துச் சென்றார். 2 நாடுகளும் போர் நிறுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என ஐநா சபை வேண்டுகோள் விடுத்தது. ஐநாவின் வேண்டுகோள் படி போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் அப்போதைய சர்வதேச விதிகள் இந்தியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியது.
போர் நிறுத்தம் ஏற்படும் போது படைகள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு சொந்தமாகிவிடும். காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தானின் வசம் சென்று அவ்வாறுதான் சேர்ந்தது. காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் நேரு அறிவித்தார். அதன்படி இந்திய அரசியலமைப்பில் 370வது பிரிவு உருவாக்கப்பட்டு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. காஷ்மீரின் எதிர்காலம் குறித்த காஷ்மீரிகளிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானிப்போம் என ஐநாவில் வாக்குறுதி கொடுத்திருந்தார் நேரு. ஆனால் காலப்போக்கில் நேரு தன்னுடைய வாக்குறுதிகளை மீறினார். காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற நேருவின் வாக்குறுதி அவரது காலத்தில் நிறைவேற்றப்படவே இல்லை. காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீரில் அமைக்கப்பட்ட ஷேக் அப்துல்லா அரசை கலைத்த நேரு ஷேக் அப்துல்லாவை சிறையில் அடைத்தார். சுதந்திர இந்தியா தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி ஒன்றின் பாதுகாப்பிற்கு அதிக தொகை செலவழித்தது காஷ்மீருக்காகத்தான் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அந்த நிலைக்கு நேருதான் காரணம் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. ஆனால் காஷ்மீரியான நேரு காஷ்மீரிகளுக்கு அளித்த வாக்குறுதியை மீறியதுதான் அவர் மீது வைக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு என்கிற கருத்தும் இருந்து வருகிறது. சீனாவுடனான உறவிலும் நேரு மிகப்பெரிய தவறுகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு 2 காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பஞ்சசீல கொள்கைகளை சீனாவுடனான உறவுக்குத்தான் நேரு முன்வைத்தார். ஆனால் தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது தொடங்கி பல்வேறு விவகாரங்கள் சீன இந்திய உரசலை அதிகரித்தன. நேருவின் இறுதி காலத்தில் இந்தியா மீது சீனா படையெடுத்தது. இந்தியா மீதான சீன படையெடுப்பு நேருவிற்கு கிடைத்த இராஜாங்க ரீதியான தோல்வி என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சீன விவகாரத்தில் நேரு கோட்டை விட்ட மற்றொரு இடமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராவதற்கான முயற்சிகளை இந்தியா இன்றைக்கும் எடுத்து வருகிறது. ஆனால் 1955களிலேயே பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் பதவி இந்தியாவிற்கு கிடைத்ததாகவும் நேரு அதனை சீனாவிற்கு விட்டுக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. 1955இல் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்ட போது நேரு அதனை மறுத்தார். அதேபோல் இந்தியாவில் வாரிசு அரசியலை நேருதான் தொடங்கி வைத்தார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது வரை நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே தலைவர்களாக இருக்கின்றனர். ஆனால் நேரு அதனை விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது. 1961இல் நார்மன் கசின்ஸுக்கு அளித்த பேட்டியில் தான் ஒரு அரசியல் பரம்பரையை உருவாக்க விரும்பவில்லை என கூறிய நேரு தன்னால் கல்லறையில் இருந்து ஆட்சி செய்ய முடியாது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் 1957க்கு பின்னர் நேரு இருந்தபோதே இந்திரா காந்தி காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்தியதை யாரும் மறுக்க முடியாது. கேரளாவில் இருந்த நம்பூதிரிபாட் அரசை கலைக்க இந்திராவே காரணமாக இருந்தார். ஆனால் இந்திராவை அரசியல் வாரிசாக்க வேண்டும் என்ற எண்ணம் நேருவிடம் இல்லை. மொரார்ஜி தேசாய் பிரதமராவதை தடுக்க காங்கிரஸ் மூத்த தலைவர்களே இந்திராவை பிரதமராக முன்னிறுத்தினர் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். நேருவின் ஆட்சி மீதும் அவரது அரசியல் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம். ஆனால் இந்தியாவின் எல்லா கேடுகளுக்கும் அவர்தான் காரணம் என்ற விமர்சனம் அதீதமானது என்கிறார்கள் வரலாற்று பார்வையாளர்கள். நேரு மரணமடைந்த போது நவீன இந்தியாவின் சிற்பி என அவரை வெளிநாட்டு பத்திரிகைகள் புகழ்ந்தன. அதற்கு நியாயம் செய்வதற்கான காரணங்களை நேருவின் ஆட்சி காலம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நிலைத்திருக்கும் வரை அதனை இந்தியாவிற்கு கொடையாக தந்து இந்திய இறையாண்மையை செதுக்கிய சிற்பியான நேருவின் பெயர் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை.